ஆட்டுத்துறை ராம் முருகன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும் ஒருவராக இருந்த மயிலாடுதுறை நகரமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறை நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மார்க்கெட் கணேசன் அவர்களின் வரவேற்புரை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் ஆடுதுறை முருகன் அண்ணன் அவர்களே, கூட்ட ஒருங்கிணைப்பாளர் குளஞ்சி அவர்களே, முன்முடிவோர் வசந்தகுமார், மாவட்ட மாணவணி அமைப்பாளர் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர் ஸ்டாலின் குமார் அவர்களே மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். காலத்தையும் கார்மேகத்தையும் கவனத்தில் கொண்டு உரையாற்றக்கூடியவர்கள் ரத்தின சுருக்கமாக தங்களின் உரைகளை தருமாறு கேட்டுக்கொண்டு, தோழமை கட்சிகளின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய இடும்பையன் அவர்களின் உரை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என்று தமிழக மண்ணில், இந்திய மண்ணில் நிக்காரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு பகத்தானி நின்றார் பாண்டான், பிகத்தானி நின்றார் பேட்டல் அறிந்து என்று சொன்ன வல்லூர் வாக்கி கேட்க, நடந்தால் அதிலும் ராஜ நடை, நாட்புறம் சுடலும் உமது படை, போர்க்களத்தில் நீ புலியாவாய், பொது உடைமைக்கு நீ தாயாவாய் என்று சொல்லுகிற எங்களது அன்பிற்கும் வணக்கத்துக்குரிய புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை தேர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பெரியவர்களே, அத்தனை பேரையும் விழித்து சொல்வதற்கு நேரம் இல்லை என்றாலும் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன். வாழ்ந்தாலும் கோடி, தாழ்ந்தாலும் கோடி, மனமற்ற கோடி, இனமற்ற கோடி, ஈழ்ந்தாலும் இளமை, இழந்தாலும் கோடி, உணர்ந்தாலும் கோடி, உயர்ந்தாலும் கோடி, தாழ்ந்தாலும் கோடி, தளர்த்த கோடி என்று பட்டுக்கோட்டை கவி கல்யாண சுந்தரம் சொன்னார். அதற்கு ஒரே மாசற்ற ஒரு தலைவன் என்னுடைய அண்ணன் வைகோ அவர்கள் என்று சொன்னால், பிக்காரும் முக்காரும் இந்த உலகத்தில் எவரும் பிறக்கவில்லை என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். டெல்டா மாவட்ட கழகங்களின் ஒன்றிய கழக செயலாளர்களின் சார்பில் செம்பை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுந்தர வடிவேல் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் தலைவர் வைகோ என்று முடங்குவோம் என்று கூறி வருகை தந்த அனைவரையும் வரவேற்று தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொதுக்கூட்டத்திலே டெல்டா மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றாலும் காலத்தின் அருமை கருதி அவர்களின் சார்பில் ஒருவராக கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான அண்ணன் செந்தில் செல்வன் அவர்கள். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், அவை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை மயிலாடுதுறை நடத்திக் கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, 6000 கிலோமீட்டரை தன் கால் கடுக்க தமிழகத்தை குறுக்கும் நெருக்கமாக நடந்த தலைவர், 82 வயது அகவையிலே திருச்சியிலிருந்து மதுரை வரை 11 நாட்கள் இந்த நாட்டில் இருக்கிற மத பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள் ஒழிவதற்காக கால்கடுக்க நடந்த தலைவர், ஸ்டெர்லைட் நச்சாலையை, நீட்டினோர் நச்சாலையை மூடிய தலைவர், நமது தஞ்சை மண்டலத்தின் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் இந்த மண் பாலைவனமாவதை தடுத்த தலைவர், மொழிப்போர் களத்தை நின்று நடத்திய தலைவர் உரையாற்ற இருக்கிறார். நன்றி, வணக்கம். இயற்கை இடர்பாடுகளை கொடுத்தாலும் செயற்கை இடர்பாடுகளை கொடுத்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் துணிச்சலும் மறுமலர்ச்சி திமுகவுக்கு உண்டு என்று பறைசாற்றும் வகையிலே இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி வருகிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கொளஞ்சி அவர்களின் தலைமையுரை. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய சுவாச காற்று பொதுச் செயலாளர் உள்ளிட்ட
துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வருகை தந்துள்ள மாநில பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தலைவர் வைகோ அவர்களின் நம்பிக்கை, சோழமண்டலத்தினுடைய தளபதி என்று எங்களால் அழைக்கப்படுகின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆடுதுறை இரா முருகன் அவர்கள். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், எங்களுடைய வாழ்வுரிமை போராளி அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் இளைஞரணி, மாணவர் அணி, அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மொழிப்போர் தியாகி வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடிய எங்களுடைய தலைவர் 62 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இந்த மக்களையும், மண்ணையும், விண்ணையும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எங்களுடைய தலைவர் பிறவி போராளி வைகோ அவர்கள். அதே போலவே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழா, மாவீரர் பிரபாகர் அவருடைய பிறந்த நாள் விழா, மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் விழா, இந்த விழாவை தொடர்ந்து நடத்தக்கூடிய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் இளைஞர்களையும் மக்களையும் மொழிப்போர் வீர வணக்க நாள் என்னால எனக்கு 60 வயசாகுது. 65 மொழிப்போர் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல உயிர்களை இழந்து பாதுகாத்திருக்கிறார்கள். அதை பாதுகாக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் ஒரே தலைவர், நம்மளுடைய தலைவர் வைகோ அவர்கள். மண்ணையும், விண்ணையும், சுற்றுச்சூழலையும், தமிழையும், தமிழ் மண்ணையும், திராவிடத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் வைகோ என்று கூறி பேச வேண்டும். வணக்கம். மேடையின் இருபுறமாக நிற்கக்கூடிய தோழர்கள் நாற்காலியில் அமருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய தோழர்களே, மழை நின்று விட்டது. ஆகவே தாங்கள் நாற்காலியில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எண்பத்தி 2 வயதில் 170 கிலோமீட்டர் திருச்சியில் இருந்து மதுரை வரை நடைபயணம், 6000 கிலோமீட்டருக்கு மேலாக 11 நடைபயணங்களை மேற்கொண்ட தலைவர், முதல் நடைபயணத்தில் எந்த வேகத்தில் நடந்தாரோ அதே வேகத்திலே 11வது நடைபயணத்திலும் மேற்கொண்ட எங்கள் ஆற்றல் மிகு தலைவர், திராவிட இயக்க பெருந்தலைவர் தலைவர் வைகோ அவர்கள் உரையாற்றுகிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாவதும் உரைசால் பத்திரிக்கு உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று ஐம்பெருங்காப்பியங்களில் உண்டான சிலப்பதிகாரத்தை அவருடைய சேரன் செங்குட்டுவன் இளவல் இளங்கோ அடிகள் தாய் திருநாடாம் தமிழ்நாட்டை
செந்நெல் விளையும் பூமியாக செங்கரும்பு தோட்டங்கள், தென்னை மரங்கள், காடு கழனியெல்லாம் எதிர்பார்த்ததற்கு அதிகமான விளைச்சல் என்று ஆசியா கண்டத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று தஞ்சை தரணியை தாளாட்டிய காவிரி பேராற்றை வர்ணிக்கின்ற போது மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்தி கருங்கையல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி பூவர் சோலை மயில் ஆல புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருங்கசைய நடந்தாய் வாழி காவேரி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே இடம்பெற்ற மயில்கள் தோகை விரித்து ஆடவும், பூங்குயில்கள் இசை மெட்டுக்களை தரவும், ஆனந்த வெள்ளத்திலே மக்கள் திளைக்கவுமாக திகழ்ந்த இந்த செந்தமிழ் பூமியின் செழுமையான நகரத்திற்கு பூவர் சோலை மயில் ஆல என்ற சொல்லுக்கேற்ப மயில் ஆடுகிற துறை என்று அழைக்கப்படுகிற இந்த மயிலாடுதுறையில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று புரட்சி கவிஞர் போற்றிய செந்தமிழ் மொழிகாக்க ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்கு போராடி மாண்ட வீர தியாகிகளுக்கு அஞ்சலியும் வீர வணக்கமும் செலுத்துகிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எதற்கும் அஞ்சாத தீரன், என் ஆர்வீர் சகோதரர் ஆடுதுறை முருகன் அவர்களே, கூட்டத்தை ஒருங்கிணைத்த மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பாசமிகு கொளஞ்சி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மயிலாடுதுறை நகர செயலாளர் மார்க்கெட் கணேசன் அவர்களே, முன்மொழிந்த வசந்தகுமார், வழிமொழிந்த ஸ்டாலின் குமார், மாவட்ட அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி மோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி மகாலிங்கம், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தஞ்சை மாவட்ட செயலாளர் தம்பி தமிழ்ச்செல்வன், தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி அன்பு, குடந்தை மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி சரவணன், திருவாரூர் மாவட்ட செயலாளர் என் இனிய சகோதரர் பாலச்சந்திரன், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி, கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன், கொள்கை விளக்கணி துணை செயலாளர் அன்புக்குரிய அழகிரி, திருவாரூர் மாவட்ட செயலாளர் சிவ வடிவேல், தஞ்சை மாநகர செயலாளர் துரைசிங்கம், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகள் உள்ளிட்ட என் அன்பிற்குரியவர்களே, கர்மேகங்கள் வானத்திலே நட்சத்திரங்கள் எங்கள் கண்களுக்கு தென்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கரும்பஞ்சு பொதிகள் என மஞ்சு கூட்டம், மேக கூட்டம்
வானமண்டலத்திலே நிறைந்திருக்க காலை பொழுதிலே தொடங்கிய மழை துளிகள் இன்னமும் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவே பெருமழையாக கூடும். நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் கொள்கை காத்த நகரங்களில் ஒன்றாகிய மயிலாடுதுறைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் செந்தமிழுக்கு ஆபத்து வந்தபோது 1965 ஜனவரி 26 இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இந்தி மகுடம் சூடிக்கொள்ளப் போகிறது என்பதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது குடியரசு நாள் அல்ல, நமது குடிகெடுக்கும் நாள், நாம் நிரந்தர அடிமைகளாக்கப்படுவோம், எனவே நம்முடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் இல்லங்கள் தோறும் கருங்கொடிகளை ஏற்றுவீர்கள், எங்கும் கருப்பு கொடிகள் நிறையட்டும் என்று அறிவித்ததனை ஒட்டி மாணவர் பட்டாளம் ஜனவரி 25 நாள் லட்சோப லட்சம் பேர் தமிழகத்தின் அனைத்து நகரங்களிலும் அணிவகுத்து தலைநகர் சென்னையில் நான் மாநில கல்லூரியின் பொருளாதார MA முதல் வகுப்பு மாணவனாக அந்த மாபெரும் பேரணியிலே 1923 வருடத்தில் நமது அறிவாசான் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது கான்பூர் மாநாட்டிலே அண்ணல் காந்தியா இனி இந்திதான் அனைவரும் படிக்க வேண்டும் என்று கூறிய போது அந்த மாநாட்டு மேடையிலேயே அதனை எதிர்த்து கர்ஜனை செய்த நமது ஈரோட்டு சிங்கம் 1925 ஆண்டு நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன், இது பார்ப்பன ஆதிக்கத்தால் பாழாகி வருகிறது என்று வெளியேறிய அந்த காலகட்டத்தில் 1925 தனது குடியரசு இதழில் தமிழுக்கு துரோகம் என்ற தலையங்கமும் இந்தியின் ரகசியமும் என்ற கட்டுரையையும் வெளியிட்டு 1931 மே 10 தன்னுடைய குடியரசு இதழில் இந்தி திட்டம் ஆரியர் புரட்டு என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதி 1937 ராஜகோபாலாச்சாரியா அன்றைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்தவர் ஜூலை 12 தமிழ்நாட்டில் அனைவரும் இந்தியை படிக்க வேண்டும் என்று கூறிய 16 நாள் கழித்து 17ஆம் நாள் கரந்தன்டாங்குடியில் உமா மகேஸ்வரனா தமிழவேள் தமிழ் அறிஞர்களை எல்லாம் திரட்டி அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க போராட்ட உணர்வுகள் வலுக்க 1938 மே 8, 15, 22, 29 ஆகிய அந்த 4 வாரங்களிலும் குடியரசு இதழில் இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் நீண்ட கட்டுரைகளை எழுதினார். 1938 ஆகஸ்ட் அந்த 38ஆம் ஆண்டு அவர் பிப்ரவரி 25ஆம் நாள் 38 ஆச்சாரியா இந்தியிலே கட்டாயம் என்று பிரகடனம் செய்த 48 மணி நேரத்தில் தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சி மாநகரில் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம் என்று பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னாலே முழங்கினாரே அப்பரடிகளாகிய நாவுக்கரசனுடைய கவிச்சரங்கள் தொடுக்கப்பட்ட
காஞ்சி மாநகரில் சங்கம் வைத்து அப்பொழுதே தமிழ் வளர்த்த காஞ்சி மாநகரில் நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷவர்தனுடைய படைகளை நிர்மூலம் செய்து தடுத்து நிறுத்திய சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி காஞ்சியின் மீது படையெடுத்து வந்து கடைசியில் செல்லுகிற வழியில் ஊர்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி பெரும் இடர்களை விளைவித்த காரணத்தால் அந்த போர்க்களத்தில் காயப்பட்ட மகேந்திரவர்மன் மரணத்தின் விளிம்பில் தனது புதல்வன் நரசிம்ம பல்லவனை அழைத்து, நீ வடதிசை சென்று இதற்கு பழி தீர்க்கும் வகையில் அந்த வாதாபி நகரத்திலே தமிழ் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டு சவுக்கடியால் நடனமாடிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு பெரும் சேனைகளோடு நீ செல்ல வேண்டுமெனில் தெற்கே பாண்டிய நாடு நம்மோடு இணைய வேண்டும், பாண்டிய மன்னனுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள், படைகளை திரட்டு, சைன்யம் தயாரானதற்கு பிறகு உன் படைத்தலைவனாகிய பரஞ்சோதியை அழைத்துக் கொண்டு நீ படையெடுத்து சென்று சாளுக்கிய நாட்டை தோற்கடிக்க வேண்டும் என்ற வீர சபதத்தை நிறைவேற்ற 9 ஆண்டுகள் கழித்து அதே சாளுக்கிய நாட்டின் மீது பல்லவ சைன்யங்கள் படையெடுத்து அவர்களை தோற்கடித்து வாதாபியை தீக்கிரையாக்கி வெற்றி கம்பத்தை நாட்டி வந்தாரே அந்த பெருமைக்குரிய காஞ்சி மாநகரில் ராஜகோபாலாச்சாரியருடைய பிரகடனம் வந்த 48வது மணி நேரத்தில் அறிஞர் அண்ணா இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினார். அந்த மாநாட்டில் அதற்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள், நாம் திராவிடர்கள் வீரத்திற்கும் மானத்திற்கும் இலக்கணம் வகுத்தவர்கள், நீங்கள் இந்த போராட்ட களத்திலே இருக்கிற பொழுது துப்பாக்கி குண்டுகள் உங்கள் மீது பாயக்கூடும், மார்பு காட்டி நில்லுங்கள், முதுகு காட்டாதீர்கள் என்று சொன்னதை மனதிலே வரித்துக் கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள், வீரர்களை அழைக்கிறேன், வீணர்களை அல்ல, சட்டசபை கொடு பொம்மைகளை அல்ல, வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் வித்தியாசம் தெரியாத தியாக செம்மல்களை அழைக்கிறேன், இந்திய ஆதிக்கத்தை தகர்ப்பதற்கு நாம் சபதமேற்றுக் கொள்வோம் என்று கூறினாரே. அதே 38 டிசம்பர் 6ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்று நீதிபதி அறிவித்த போது மகிழ்ச்சி பொங்க மஞ்சள் நிற சால்வையை இழுத்து போர்த்திக் கொண்டு 3 வருடம் 3 வருடம் 3 வருடம் என்று புன்னகை தவள வெளியே வந்த பெரியாரை பெல்லாரி சிறைச்சாலைக்கு அன்றைய துறைத்தரம் அனுப்பிய போது அதற்கு முதல் நாள் கைது செய்யப்பட்ட நடராசன் 39 ஜனவரி 15ஆம் நாள் மடிந்தார். 39 மார்ச் 12ஆம் நாள் தாளமுத்து மடிந்தார். இருவரும் சிறைவாசத்தை ஏற்றவர்கள். அந்த தியாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1938 ஆகஸ்ட் 1ஆம் தேதி மலைக்கோட்டை நகராம் திருச்சிராப்பள்ளியினுடைய அருகாமையில் இங்கு இருக்கக்கூடிய பகுதி சோழ மன்னர்களினுடைய தலைநகரமாக இருந்த உறையூரிலே இருந்து மறைமலை அடிகளும் தந்தை பெரியாரும் வழியனுப்பி வைக்க 500 தோழர்களுடன் பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி ஆறுகளை நீந்தி கடந்து கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகளில் நடந்து 42 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தலைநகர் சென்னையை அடைந்த போது வழியனுப்பி வைத்த அதே அறிவாசான் பெரியாரும் மறைமலை அடிகளும் கடற்கரையிலே அழகிரியை வரவேற்ற நிகழ்ச்சியும் அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட
மகளிர் மாநாட்டில் மறைமலை அடிகளினுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தலைமையேற்ற மாநாட்டில் நம்முடைய அறிவாசானுக்கு பெரியார் என்ற பட்டத்தை அவர்கள் சூட்டினார்கள். அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் ராஜாஜி அவர்களுடைய ஆச்சாரியாருடைய வீட்டுக்கு எதிரே பல்லடம் பொன்னுச்சாமி உண்ணாநிலை அறப்போரை தொடங்கினார். அந்த அறப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதே படமெடுத்து ஆடுகிற நாகப்பாம்பை அவரை நோக்கி ஏவி விட்டார்கள். நாகம் படமெடுத்து ஆடியது. பல்லடம் பொன்னுச்சாமி அசையவே இல்லை. 3ஆம் நாள் பொன்னுச்சாமி கைது செய்யப்பட்டார். இந்த போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது இந்தியை திணிக்கவில்லை என்று ஆச்சாரியார் பின்வாங்கினார். 10 ஆண்டுகள் கழித்து 48 அவினாசிலிங்கம் கல்வி அமைச்சராக இருந்த போது மீண்டும் இந்தியை கட்டாயமாக்குவோம் என்று அறிவித்த போது புரட்சி வெடித்தது. தமிழறிஞர்கள் திரண்டனர். சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்ட அறிஞர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். ஆகவே வேறு வழியின்றி பின்வாங்கி சென்றது. இந்த காலகட்டத்தை கடந்துதான் 1963 ஏப்ரல் 13ஆம் நாள் அன்றைய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் குல்ஜாரிலால் நந்தா தலைமையில் கொண்டு வரப்பட்ட மசோதா 65 ஜனவரி 26 இந்திய இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக நிரந்தரமாக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்த அதே காலகட்டத்தில் அக்டோபர் 13ஆம் தேதி இந்திய எதிர்ப்பு மாநாட்டை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்தி அந்த மாநாட்டின் மூலமாக இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துக்கு திருவாரூர் தந்த தமிழ் குலச்செம்மல் டாக்டர் கலைஞர் அவர்களை அந்த போராட்ட குழுவுக்கு தலைவராக ஆக்கினார். 38ஆம் வருடத்திலேயே 14 வயது சிறுவனாக மூவேந்தர்களினுடைய பதாகைகளான அதன் இலச்சரைகளாகிய புலி, வில், கயல் அந்த சின்னங்கள் பொறித்த கொடியை கையில் ஏந்திக் கொண்டு திருவாரூர் நகரத்து வீதிகளில் இந்திய எதிர்த்து முழக்கமிட்ட அதே கலைஞர் அவர்கள்தான் போராட்ட களத்துக்கு தலைவராக்கப்பட்டார். நான் 65 போராட்ட களத்தை குறிப்பிட்டேன். அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு 1964 ஜனவரி திங்கள் 24ஆம் நாள் கீழப்படுவூரிலே சிங்கத்தமிழன் சின்னசாமி நள்ளிரவு வேளையில் அவனது மனைவியும் மகளும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க எப்படி அரண்யத்தை நோக்கி அரண்மனையை விட்டு சித்தார்த்தன் புறப்பட்டானோ அதை போல திருச்சி மாநகரத்துக்கு விரைந்து வைகரை வேளையில் பொழுது புலர்வதற்கு முன்பு தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு பாதாதி ஏசம் பற்றி எரிய உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் நெருப்பு தணல் பந்தாக சுழல இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டவாறு தன் இன்னுயிரை தந்தார். அதற்கு முன்பு உலகத்தில் வியட்நாமிலே புத்தபிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். ஆனால் வேறு எங்கும் மொழிக்காக எவரும் தீக்குளிக்கவில்லை. நோயாளிக்கு ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பிற மொழிகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிறாரே, அந்த துருக்கியிலே எவரும் தீக்குளிக்கவில்லை. அயர்லாந்து நாட்டை பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அடிமை விலங்குகளை உடைத்து நொறுக்க வேண்டும் என்ற சின்பன் இயக்கத்துக்கு தலைமை தாங்கிய ஏமன் டிவேலரா, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டால் முதலில் என் மொழியின் விடுதலை வேண்டும், காரிக் மொழியினுடைய விடுதலை வேண்டும், பிறகு இந்த மண்ணின் விடுதலை என்று சொன்னாரே, அந்த அயர்லாந்தில் எவரும் தீக்குளிக்கவில்லை. ஆனால் இந்த செந்தமிழ் நாட்டில் தான் சின்னசாமி 64 ஜனவரியிலே நெருப்பு கோலத்துக்குள்ளே தன் உடலை கொடுத்து
கருகி சாம்பலாக மடிந்தார். 65 போராட்டம் வெடித்த போது அந்த போராட்ட களத்துக்கு அடிநாதமாக விளங்கியவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். மயிலாடுதுறை எனக்கு மறக்க முடியாத ஊர். இந்த மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக சத்யசீலன் போட்டியிட்ட போது அண்ணன் கோசி மணி அந்த தேர்தல் களத்தின் தளநாயகராக நின்ற போது நான் நெல்லை சீமையிலே இருந்து தொண்டர் படையினர் 50 பேரை அழைத்துக் கொண்டு வந்து இதே மயிலாடுதுறை நகரத்தில் தேர்தல் பணி ஆற்றிய அந்த காலம் எனக்கு மறக்கவில்லை. அந்த களத்திலே என்னோடு நின்றவராக அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் விளைவிப்பவராக திமுக கழகத்தினரை நான் கொன்றொழிப்பேன் என்று சொல்லுபவராக வெற்றி செழியன் என்கின்ற இளைஞரை படுகொலை செய்ததோடு எங்கு பார்த்தாலும் எவரையும் நான் தாக்குவேன், எவரையும் கொலை செய்வேன் என்று மிரட்டிக் கொண்டிருந்தவன் இந்த மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறான். அவன் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று நானும் என்னுடைய தொண்டர்படை தம்பிமார்களும் முடிவெடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தோள் கொடுத்து வந்து நின்றவர்தான் பொது உடைமை இயக்கத்திலே இருந்து வந்து கர்ஜித்தாரே என் அன்பு சகோதரர் இடும்பையன் அவர்கள். அந்த நாள் ஞாபகம் வருகிறது. தங்கியிருந்த இடத்துக்கு என்னை அழைத்த அண்ணன் கோசிமணி நெருக்கடி காலத்தில் சேலம் மத்திய சிறையிலே அவரது கொட்டடிக்கு பக்கத்து கொட்டடியிலே அடைக்கப்பட்டிருந்த என்னிடம் எல்லையற்ற அன்பையும் பாசத்தையும் பொழிந்தாரே, இந்த சோழ மண்டலத்தினுடைய சேனாதிபதியாக திகழ்ந்தாரே அண்ணன் கோசிமணி என்னை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளரை செங்குட்டுவனை கைது செய்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனிலே வைத்திருக்கிறார்கள். நாளை மறுநாளோடு பிரச்சாரம் முடிகிறது. அதை என்னவென்று போய் கவனித்து விடுவிப்பதற்கு ஏற்பாடு செய்ய என்று சொன்னார். வீடு வீடாக பாத்திரங்களை, எவர் சில்வர் பாத்திரங்களை, பணத்தை அமைச்சர்களே கொண்டு வந்து விநியோகித்துக் கொண்டிருந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அங்கம் வைத்த அமைச்சர்கள் அதை தடுப்பதற்காக சென்ற செங்குட்டுவனை கைது செய்து கொண்டு போய் மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷனிலே வைத்திருந்தார்கள். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றேன். நான் சென்றவுடன் அங்கே டிஎஸ்பி தான் முதலில் இருந்தார். ஒரு 10 நிமிடம் கழித்து எஸ்பி வந்தார். எங்கள் கட்சியினுடைய நகர செயலாளரை தேர்தல் நாளை மறுநாளோடு பிரச்சாரம் முடிகிறது, எதற்காக கொண்டு வந்து இந்த கொட்டடியில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். டிஐஜியின் உத்தரவு. டிஐஜி இப்போது கொஞ்ச நேரத்தில் வருவார், அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். ஒரு 10 நிமிடம் கழிந்தது. நான் தங்கி இருந்த எஸ்பியும் டிஎஸ்பியும் இருந்த அறைக்குள் டிஐஜி வந்தார். வரும்போதே, உள்ளே நுழையும் போதே, உங்கள் சொற்பொழிவுகளுக்கு நான் ரசிகன், உங்கள் பேச்சுக்கு நான் ரசிகன் என்று என்னை பாராட்டியவாறு வந்து நாற்காலியில் அமர்ந்தார். அந்த டிஐஜி பெயரை சொல்ல விரும்பவில்லை. நான் இந்த பாராட்டு மொழிகள் எல்லாம் இப்பொழுது எனக்கு தேவையில்லை. எங்கள் இயக்கத்தினுடைய நகர செயலாளரை எதற்காக இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் அமைச்சர்கள் பணியாற்ற விடாமல் தடுக்கிறார் என்பதனால் அவர் இங்கே விசாரணைக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார் என்றார். வந்து 3 மணி நேரம் ஆயிற்றே, என்ன விசாரணை செய்கிறீர்கள்? அப்படி வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போதே அவர் டிஐஜி சொன்னார், My high command has suggested to arrest him. எங்களுடைய தலைமை அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது என்றார். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், My high command has commanded me to get released him. என்னுடைய தலைமை இருக்கிறதே, அவரை விடுவித்துக் கொண்டு வா என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்று சொன்னேன். வாக்குவாதம் வலுத்த போது திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் 300க்கு மேற்பட்டவர்கள் காவல் நிலையத்துக்கு வெளியே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். 200க்கு மேற்பட்ட காவல்துறையினர், ரிசர்வ் போலீசார்
தூக்கிய துப்பாக்கிகளோடு கொண்டு வந்து குவிக்கப்பட்டார்கள். வாக்குவாதம் தடித்த காரணத்தால் அவர் டிஐஜி, நீங்கள் இங்கே வந்து குழப்பம் செய்ய முனைகிறீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்களிடம் துப்பாக்கிகள் இருக்கிறது என்ற அகம்பாவத்தில் என்னை பார்த்து பேசுகிறீர்களா? இந்த துப்பாக்கிகளின் சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிறவன் நான் அல்ல. அதிகபட்சம் நீங்கள் முதலில் தடியடி நடத்துவீர்கள், கண்ணீர் புகை வீசுவீர்கள், ஆகாயத்தை பார்த்து 3 ரவுண்டு சுடுவீர்கள், பிறகு நேராகவே சுட ஆரம்பிப்பீர்கள். இது போலீஸ் வழக்கம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு அஞ்சுகிற கூட்டம் அல்ல. என் தோழர்கள் 300க்கு மேற்பட்டவர்கள் இந்த காவல் நிலையத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதையும் எதிர்கொள்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், விபரீதம் வேண்டாம் என்றேன். அப்படியானால் என்ன முடிவு என்று கேட்டார். அவரை நீதிபதிக்கு அனுப்புங்கள், நீதிமன்றத்திற்கு, கோர்ட்டுக்கு அனுப்புங்கள். நீங்களே ஸ்டேஷனில் வைத்திருக்கிறீர்கள், கோர்ட் முடிவெடுக்கட்டும், நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்றேன். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அந்த டிஐஜி எஸ்பியை கூப்பிட்டு, செங்குட்டுவனை நீங்கள் உடனே கோர்ட்டுக்கு அனுப்புங்கள் என்றார். கோர்ட்டுக்கு போறார்கள். வழக்கறிஞர், நம்முடைய வழக்கறிஞர்கள் அங்கே போனார்கள். அந்த நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் எடுத்த எடுப்பிலேயே அவரை விடுவித்து, ஜாமீனில் விடுவித்து, நீங்கள் வெளியே போகலாம் என்று சொல்லிவிட்டார். அவரை தோளிலே தூக்கி சுமந்து கொண்டுவாறு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் வந்தார்கள். வந்தது மட்டுமல்ல, என்னை அண்ணன் கோசி மணி அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். போலீஸ் அதிகாரிகளிடம் நம்ம வைகோ எதிர்வாதம் செய்த போது அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். கடைசியிலே கோர்ட்டிலே போய் திரும்ப அவரை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். தேர்தல் பிரச்சாரம் முடிந்தது, வாக்குப்பதிவு நடந்தது. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அந்த காலகட்டத்தில் என்னை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை முடிவெடுத்து விட்டதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆர்வீர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உன்னை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை முடிவு செய்திருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது, நீ போலீசார் கையில் பிடிபடக்கூடாது, வாக்கு எண்ணிக்கையின் போது நீ உள்ளே சென்று விட வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே புறப்பட்டு கொல்லுமாங்குடிக்கு சென்றேன். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயராது பணியாற்றி கொண்டிருந்த அங்க பகுதியினுடைய பொறுப்பாளருடைய வீட்டுக்கு சென்றேன். கொல்லுமாங்குடியில் அண்ணன் யானை கோவிந்தராஜனும் அங்கே வந்தார். நான் என் தோழர்களோடு, தொண்டர்படையினரோடு அங்கே சென்றேன். அப்பொழுது திரும்பவும் என்னை தொலைபேசியிலே அழைப்பதாக தகவல் வந்தது. நான் அங்கிருந்து தொலைபேசியிலே பேசினேன். எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். பத்திரமாக இருக்கிறீர்களா? நான் கொல்லுமாங்குடியில் இருக்கிறேன், வரதகோபாலகிருஷ்ணனுடைய வீட்டில் இருக்கிறேன் என்றேன். அவ்வளவுதான். கலைஞருக்கு சுழியிருந்தது. என்ன, நீங்க இருக்கிற இடத்தை என்னிடத்திலே தொலைபேசியிலே சொல்கிறீர்கள், என் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது, இன்னும் அரை மணி நேரத்துக்குள் அங்கே போலீஸ் வந்து உங்களை கைது செய்யும், நீங்கள் என்ன செய்வீர்களோ அந்த இடத்தை விட்டு உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றார். நான் யானை கோவிந்தராஜனிடம் கேட்டேன். உடனே வரதகோபாலகிருஷ்ணனை அழைத்து அடுத்த 3வது தெருவிலே இருக்கக்கூடிய அவரது உறவினர் வீட்டுக்கு என்னை அனுப்பி வைத்துவிட்டு என்னோடு வந்த தொண்டர் படையினரை ஆளுக்கு ஒரு அரிவாள் மனையையும் சீவுகிரகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், காய்கறிகளை நறுக்குங்கள், போலீஸ் வருகிற போது நான் பதில் சொல்லிக் கொள்கிறேன் என்றார். போலீஸ் வந்தது, நான் அங்கே இல்லை. இவர்களெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த சமையல்கார தோழர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றமடைந்தவர்களாக போய்விட்டார்கள். ஓட்டு எண்ணுகிற நாள் வந்தது. நான் காலை 6:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு மயிலாடுதுறையில் வாக்குகள் எண்ணுகிற இடத்துக்கு சென்று அந்த எண்ணுகிற இடத்துக்குள் 7 மணிக்குள் நான் நுழைந்து விட்டேன். அப்பொழுது இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி வாக்கு எண்ணுகிற இடத்துக்குள் போலீஸ் வரக்கூடாது, செல்லக்கூடாது. வாக்கு எண்ணுகிற இடத்திலே இருக்கவர்கள் அதிகாரிகளிடம்
வெளியிலிருந்து யாரும் தொலைபேசியில் அழைத்து பேசக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளாக இருப்பதை நான் நன்றாக அறிவேன். நான் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டேன். என்னுடைய உதவியாளர் திவானுடன் 7:45 மணிக்கு எஸ்பி போலீஸ் படையோடு வந்தார். நான் பார்த்து கொண்டே இருக்க வாசலில் இருந்தவாறு என்னை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளே அவர் நுழைய முடியாது. சரி, கடைசியில் பார்த்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்து அவர் திரும்பி போய்விட்டார். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. 7000 வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கழகத்தை விட முன்னிலை பெற்று அது வெற்றி வாய்ப்பை நெருங்கிக் கொண்டிருந்தது. திமுக கழகத்தினுடைய முக்கிய செயலாளர்கள் என்னிடம் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள். பகல் 1 மணி ஆயிற்று. மணல்மேடு வாக்குகள் எண்ணுகிற போது அவர் 3000 2500 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக கிடைத்தன. வரிசையாக அடுத்தடுத்த ஊர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் கூடிக்கொண்டே வந்தன. ஒவ்வொரு மேஜைக்கும் சென்று திவான் குறித்துக் கொண்டு வந்து என்னிடம் காட்டினார். சமநிலைக்கு வந்து விட்டோம், அதிமுகவும் திமுகவும். இப்பொழுது திமுக முந்துவது போல் தெரிகிறது. ஒரு 500 ஓட்டுகள் அதிகமாகி இருக்கும். தாசில்தார் ஓடி வந்தார். தேர்தல் அந்த வாக்கு எண்ணுகிற இடத்தில் இருந்த ரிட்டர்னிங் ஆபீசரிடம், சார், சீஃப் மினிஸ்டர் இருந்து லைட்னிங் கால் வந்திருக்கு. மின்னல் வேக தொலைபேசி, அப்ப அலைபேசி எல்லாம் கிடையாது. லைட்னிங் கால் வந்திருக்கு சிஎம் இடத்துல இருந்து, நீங்க அதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது என் காதில் விழுந்தது. நான் ரிட்டர்னிங் ஆபீசரை பார்த்து சொன்னேன், இங்கே இருந்து கொண்டு யாரிடமும் நீங்கள் தொலைபேசியிலே பேசக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் அதான் சொல்லுது. அதை மீறி நீங்கள் தொலைபேசியை ரிசீவரை கையில் எடுத்து எந்த தலைவரை எவரிடத்தில் பேசினாலும் சரி, எந்த கொம்பாதி கொம்பனிடம் பேசினாலும் சரி, அதற்கு பிறகு உங்களுக்கு விபரீதமான நிலைமை ஏற்படும். ரிசீவரை எடுத்த கை உங்களோடு இருக்குமா என்பது பிறகு சந்தேகத்துக்கு இடமாகி விடுவேன். இதை விட மோசமான வார்த்தைகளை சொன்னேன். இப்ப நான் பேசக்கூடாது. அவர் பயந்து போனவராக போனே எடுக்கல. சார், சிஎம் போன என்ன ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது சத்தம் போடுறாரு. 6 மணி ஆயிற்று. வானொலியிலே அறிவிக்கிறார், மயிலாடுதுறை இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டது என்று அறிவிக்கிறார். நாங்கள் 1500 ஓட்டு திமுகவுக்கு அதிகமான நிலையில் வெற்றி படியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. 1700 ஓட்டுகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. நகர செயலாளர் செங்குட்டுவன் உட்பட திமுக தோழர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். என்னை திரும்ப ஒருவேளை காவல்துறை கைது செய்யுமோ என்று. நான் சென்னையில் எழும்பூர் ரயிலடியில் இறங்குகிறேன். விருதுநகர் சீனிவாசன் வந்து என்னை அழைத்துக் கொண்டு போகிற போது ஹிகின் பாதம்ஸ்லே காலை பத்திரிகைகள் வாங்கலாம் என்று நான் போய் நின்ற போது, எங்க உங்களை கைது செஞ்சாங்க, போலீசார் உங்களை சுட்டுட்டதாக செய்தி பரவி இருக்கு, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. என்னை ஒன்றும் சுடலை, நான் என்னை போலீஸ் ஒன்றும் பிடிக்கல என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதே அந்த மயிலாடுதுறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பணியாற்றிய என்னையும் அண்ணன் கோசி மணியையும் இடும்பையனையும் அதிமுகவினுடைய முன்னோடிகளில் ஒருவரை, நாடெங்கும் கொக்கரித்துக் கொண்டிருந்த போக்கிரித்தனமான அந்த நபரை நாங்கள் தாக்கியதாக ஒரு பொய் வழக்கு ஜோடனை செய்யப்பட்டு அந்த வழக்கு அப்படியே தூசி தட்டப்படாமல் இருந்து நான் புடா கைதியாக 19 மாத காலம் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது பல வருடங்களுக்கு முன்னாலே இருந்த அந்த வழக்கை எடுத்து மீண்டும் கோர்ட்டிலே அதற்கு வாய்தா போட்டு என்னை கூண்டிலே நிறுத்துவதற்காக வேலூர் சிறைச்சாலையிலே இருந்து அவர்கள் நாகப்பட்டினம் நீதிமன்றத்திற்கு அழைத்துக் கொண்டு வரும்போதெல்லாம் இடும்பையன் அவர்கள் வந்தார்கள். அண்ணன் கோசிமணி சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்தார். நீண்ட நாட்கள் அந்த வழக்கு நடந்தது. 19 மாதத்தில் ஒரு 20 தடவையாவது என்னை வேலூர் சிறையிலிருந்து நாகைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருப்பார்கள். கடைசியாக நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. நான் மயிலாடுதுறைக்கு வந்து அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நான் எனக்காக பாடுபட்டவர்களுக்கு
நன்றி தெரிவித்து விட்டு போற அந்த நிகழ்வும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படிப்பட்ட மயிலாடுதுறையில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே சின்னசாமி தீக்குளித்ததை அடுத்து சிவலிங்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணி அவர்கள் தீக்குளித்தும் அதில் விராலிமலை சண்முகம் நஞ்சு அருந்தியும் மடிந்ததற்கு பின்னர் போராட்டம் எல்லை மீறிவிட்டது. எல்லையை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே பிரவேசித்தது. காரணம், வீறு கொண்டு எழுந்த மாணவர்கள் ஜனவரி 27ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் செந்தமிழ் வாழ்க, இந்தி ஆதிக்க மொழிக என்று முழக்கமிட்டவாறு வீதியிலே வந்தபோது காவல்துறை வழிமறித்தது. அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவியது. சிவகங்கை வேங்கை ராஜேந்திரன் தொண்டைக்குழியிலே குண்டு பாய்ந்து அந்த இடத்திலேயே விழுந்து வடிந்தான். இந்த செய்தி எங்களுக்கு எட்டியது. மதுரை வீதியில் மாணவர்கள் 25 ஊர்வலமாக வந்தபோது அரிவாள் முனையில் தாக்கப்பட்டார்கள். அந்த களத்தில் தான் என் சகோதரன் காளிமுத்துவும் காமராசுவும் அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவுக்கு தீ வைத்தார்கள். இந்த போராட்டம் எல்லா இடங்களிலும் வெடித்த போது மணப்பாறை ரயில்வே நிலையம் மாணவர்கள் கையில், மணப்பாறை தபால் நிலையம் மாணவர்கள் கையில், பல இடங்களில் மாணவர்கள் மத்திய அரசு அலுவலகங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். காவல்துறையால் தடுக்க முடியவில்லை. திருப்பூரில் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்தது. காவல்துறையினுடைய 2 துணை அதிகாரிகள் நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டார்கள். இனி தமிழ்நாடு காவல்துறையாரை கட்டுப்படுத்த முடியாது, எனவே ராணுவத்தை வரவழைக்கிறோம் என்று இந்திய ராணுவத்தை வரவழைத்தார்கள். அதனால் தான் சொன்னேன், எல்லையை பாதுகாக்க வேண்டிய இந்திய நாட்டின் ராணுவம் தமிழ்நாட்டு வீதிகளுக்குள்ளே நுழைந்தது. ஆரணியில், பொள்ளாச்சியில், திருப்பூரில், திருச்செங்கோட்டில் துப்பாக்கி சூடு நடத்தியது. கொங்கு மண்டலத்தில் மதுக்கரை காடுகளுக்கு பக்கத்தில் எண்ணற்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் உடல்களை எல்லாம் மதுக்கரை காடுகளிலே பள்ளம் தோண்டி அந்த உடல்களை போட்டு பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்து சாம்பலாக்கியது இந்திய ராணுவம். இவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது இனி தமிழகம் போர்க்களமாகிவிடும், இதனால் அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று எண்ணிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் போராட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு இனி அரசியல் ரீதியாக அதை சந்தித்துக் கொள்ளலாம், எனவே போராட்டத்தை எப்படியாவது நிறுத்துங்கள் என்று மொழிப்போர் தளபதிகளில் தலை சிறந்தவராக தலைமை தாங்கி வந்த ஆர் வீரண்ணன் எல் கணேசன் அவர்களை அழைத்து அண்ணா அவர்கள் சொன்னார்கள், போராட்டத்தை ஒத்திவையுங்கள், நிறுத்துங்கள், இனி அரசியல் கட்சிகள் நாங்கள் அதற்குரிய கடமையை செய்வோம் என்ற போது எல்ஜி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா அவர்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்திய போது, ஈவன் இஃப் யூ வேர் லால் பகதூர் சாஸ்திரி ஐ வுட் ஹேவ் பம்பார்டட் யூ, நீங்கள் லால் பகதூர் சாஸ்திரி என்ற பிரதமர் நாற்காலியில் இருந்து கொண்டு சொன்னால் கூட நான் வெடித்து பொங்கியிருப்பேன், ஆனால் என்னுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள், நான் கட்டுப்பட்டு தீர வேண்டியவனாக இருக்கிறேன் என்று அந்த போராட்ட குழுவினரை அழைத்து போராட்டத்தை ஒத்திவைப்போம் என்று சொல்லுகிற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பிப்ரவரி 16ஆம் நாள் கோபாலபுரத்திலே இருந்த அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செய்து அங்கே போலீஸ் வேனில் ஏற்றி இரவோடு இரவாக திருச்சியிலிருந்து மதுரைக்கு சென்று ஓரிரு மணி நேரம் அங்கே தங்க வைத்து பிறகு அங்கிருந்து பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்தார்கள், தனிமை சிறையில். அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞரை சந்திக்க பாளை சிறைச்சாலைக்கு சென்றார். பாளை சிறையிலே சந்தித்த போது கலைஞர் அவர்கள் தன்னிடம் என் குடும்பம் எப்படி இருக்கிறது, மற்றவர்கள் எப்படி என்று கேட்கவில்லை. அண்ணா, தர்மபுரி இடைத்தேர்தல் வருகிறதே, நாம் என்ன கடமைகளை செய்திருக்கிறோம் என்று தேர்தலை பற்றி தான் கேட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த சிறை வாசலிலே தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு இலக்கணமானவன் தம்பி கருணாநிதி அந்த சிறையிலே அடைவிட்டு கிடக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டார்.
எனவே போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற முடிவெடுக்கிற காலகட்டத்தில் இந்த செய்தி எல்லா 8 திசைகளிலும் பரவிய போது, மயிலாடுதுறைக்கும் அந்த செய்தி வந்தபோது, மன்னன் பந்தல் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய அறிவானந்தா கல்லூரியிலே இளங்கலை 1ஆம் ஆண்டு பொருளியல் வகுப்பிலே படித்துக் கொண்டிருந்த சாரங்கபாணி என்கின்ற மாணவன், அப்படியானால் போராட்டம் நிறுத்தப்பட்டு விடுமா, ஒத்திவைத்து விடுவார்களா, இந்தி இங்கே நுழைந்து விட்டதே, இதுவரை 7 பேர் தீக்குளித்து வடிந்திருக்கிறார்கள், எண்ணற்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இனி இந்த போராட்டத்தை நீடிப்பதற்கு என்ன வழி? தன்னை மாய்த்துக் கொள்வதுதான் சரியான வழி என்று தீர்மானித்த சாரங்கபாணி தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு சாம்பலாகி மடிந்தான். அந்த சாரங்கபாணியினுடைய எங்கே மடிந்தானோ அந்த இடத்தை நினைத்து பார்த்து அவன் கல்லூரி வாயிலே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நினைவு தூணுக்கு மாலை வேளையிலே மலர்களை தூவி வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் மயிலாடுதுறை நகரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறேன். வானம் சற்று வெளிவாங்கி இருக்கிறது. பாவம், இவர்களே மிகவும் கஷ்டப்பட்டு போனார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர்களுக்கு எத்தனையோ சோதனைகள், நாமும் இன்னும் சற்று சோதிக்க வேண்டாம் என்று சற்று இடைவெளி விட்டிருக்கின்றது. மழை தூறல் லேசாக அதுவும் குறைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் மற்றவர்கள் இந்த ஒலிபெருக்கியினுடைய நாதம், ஒலி நகரத்தின் பல வீதிகளிலும் கேட்கின்ற வகையிலே அவர்களை அமைத்திருக்கிற காரணத்தால் ஆங்காங்கே இருந்து என்னுடைய உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு, வீடுகளிலே இருந்து என் உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வணக்கத்துக்குரிய தாய்மார்களுக்கு நான் இந்த மண்ணில் பிறந்தேன், செந்தமிழ் நாட்டில் பிறந்தேன். மாணவ பருவத்திலேயே அறிஞர் அண்ணாவின் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை இணைத்துக் கொண்டேன். 30 ஆண்டுகள் அங்கு நான் 24 முறை சிறை சென்றிருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்வில் முதலாக ஒரு நடைபயணத்தை நடத்த வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டவர் கலைஞர். எதற்காக? நாங்கள் இந்து சமயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. சைவ நெறி தலை துவங்கிய தஞ்சை தரணியிலே இருந்து நெற்றிக்கண் காட்டியிருந்த முக்கண் முதல்வோனுக்கு எண்ணற்ற ஆலயங்களை தன்னிழல் தரையிலே விழாதவாறு எழுப்பப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயில் முதல் எண்ணற்ற சிவாலயங்களும் வைணவ திருத்தலங்களே வைணவ ஆலயங்களும் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த தஞ்சை தரணியில் உரிமையோடு பேசுகிறேன். இந்த தஞ்சை தரணி பாலைவனம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மேகதாட்டுவிலே அணை கட்டப் போகிறான் கர்நாடகத்துக்காரன். இதை அறிந்த மாத்திரத்தில் அந்த அறிவிப்பு வந்தவுடன் கிருஷ்ணகிரிக்கு சென்று ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்துக் கொண்டு மேகதாட்டுவிலே அணை கட்டாதே, எங்கள் வாழ்வுக்கு உலை வைக்காதே என்று முழக்கமிட்டவாறு 2015 டிசம்பர் 7-8 தேதிகளில் மத்திய சர்க்காரில் இருந்த கர்நாடகத்தினுடைய அமைச்சருடைய வீட்டில் 2 நாட்கள் ஒரு சரியாலோசனை கூட்டம் நடைபெற்று, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீ அணையை கட்டிக்கொள் என்று தெரிவித்த செய்தியை இந்து பத்திரிகை முதல் பக்கத்திலே வெளியிட்ட காரணத்தால் அதை படித்து அதிர்ந்து போனான். ஆசியா கண்டத்தின் நெல் களஞ்சியம் பாலைவனமாகிவிடும், எத்தியோப்பியாவை போல ஆகிவிடும், காவிரியிலே சொட்டு தண்ணீர் வராது, மேகதாட்டு அணை கட்டினால் அங்கே கபினி, அங்கே இருக்கக்கூடிய எந்த அணைக்கட்டிலும் தண்ணீர் வராது, மேட்டூருக்கு தண்ணீர் வராது, எல்லாம் பாழாய் போய்விடும், தரிசு நிலங்களாகிவிடும், சென்னல் விளைந்த பூமி பாலைவனத்தை போல் ஆகிவிடும், பசியும் பட்டினியுமாக எல்லோருக்கும் அரிசியும் சோறும் வழங்கிய இந்த சோழ வளநாடு எத்தியோப்பியாவை போல ஆகிவிடும், இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காவிரி தீரத்தில் மீத்தேன் கேஸ் வரக்கூடாது, ஷேல் கேஸ் வரக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் வரக்கூடாது, இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும். 1000 ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த இந்த செந்தமிழ் நாட்டினுடைய நெல் களஞ்சியம் அடியோடு பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக
தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு எதிரே அண்ணன் கலைஞர் காலத்திலே நிறுவப்பட்ட ராஜராஜன் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பயணத்தை தொடங்குவோம் என்று முடிவெடுத்து துளசையா வாண்டையாருடைய புதல்வர் காங்கிரஸ் கட்சியின் அன்றைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்களை அழைத்து தலைமை தாங்க செய்து ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நான் ஊர் ஊராக வந்து மக்களை திரட்டி கட்சி கொடி கட்டாமல், என் வாகனத்திலும் கட்சி கொடி கிடையாது, வீதிகளிலும் எங்கும் மறுமலர்ச்சி திமுக கொடியை கட்டக்கூடாது, எல்லோருக்கும் பொதுவானவராக நான் வருகிறேன் என்று சொன்னபோது ஒவ்வொரு ஊரிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், சுழல் கழகங்கள், அரிமா சங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு மாலையும் பொன்னாளையும் போர்த்தி வரவேற்ற போது நான் எந்த இடத்திலும் அரசியல் பேசவில்லை, எந்த இடத்திலும் கட்சிக்கு ஆதரவு கேட்கவில்லை. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் வீட்டுக்கு ஒரு வாலிபன் புறப்பட்டு வாருங்கள், தடுத்து நிறுத்துவோம் மேகதாட்டு அணை கட்டுவதை, இந்த கேஸ்கள் செயல் கேஸ் இதை போன்ற மெத்தேன் கேஸ் வரவிடாமல் தடுப்போம் என்று நான் பேசி வந்த போது இந்த குடந்தையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் பேசிவிட்டு மயிலாடுதுறையிலும் வந்து நான் பேசிய போது இதைவிட பல மடங்கு பெருங்கூட்டம் என் வேனுக்கு சுற்றி நாலாபுரத்திலும் நின்ற போது நான் அவர்களிடத்திலே இதைத்தான் பேசினேன். ஊர் ஊராக சென்று இந்த தஞ்சை மண்டலத்தில், இந்த நாகை மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். ஆக தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காகத்தான் என்னுடைய பொது வாழ்வில் தம்பி குறிப்பிட்டதை போல 10 நடைபயணங்களை மேற்கொண்டேன். அரசியலுக்காக அல்ல, எங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அல்ல, கட்சி கொடிகளையே நாங்கள் தூக்கி கொண்டு செல்லவில்லை. அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காக்க வேண்டுமானால் நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை அகற்றப்பட வேண்டும். 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் போராடி இருக்கிறேன், நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறேன். முதலாக நான் குறிப்பிட்டதை போல ஆலயங்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல என்பதால் வைணவ திருத்தலமாகிய தென்திருப்பேரையில் மகர நெடும் குலைக்காதர் ஆலயத்தில் வைரமும் வைடூரியமும் தங்கமும் நள்ளிரவு வேளையிலே கொள்ளையடிக்கப்பட்டதென்று அந்த வீதியிலே இருந்த பிராமண குடும்பங்கள் 108 குடும்பங்கள், அந்த தாய்மார்களும் பெரியவர்களும் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் அங்கே சென்றபோது, ஆலயத்துக்குள்ளே சென்று கொள்ளையடிக்கப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது அவர்கள் எல்லோரும் என்னிடம் வந்து, நாளை மறுநாள் உங்கள் தலைவர் கலைஞர் வருகிறாராமே திருநெல்வேலிக்கு இடைத்தேர்தலுக்கு, அவரை வந்து இந்த கோவிலை பார்க்க சொல்லுங்கள், அவர் அழுத்தம் கொடுத்தால் கொள்ளையர்கள் பிடிபடுவார்கள் என்றவுடன் அண்ணன் கலைஞரிடம் மறுநாள் போய் சொன்னேன். அப்படியானால் செல்வோம் என்றார். மகரநடு குலைக்காதர் ஆலயத்துக்குள் வந்தார், கொள்ளையடிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டார். வெளியிலே வந்து திரண்ட அந்த சகோதரர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் நீங்கள் தான் இந்த நகைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அதனை ஏற்றுக்கொண்டவராக ஆணவத்தை செய்கிறேன் என்று கூட்டத்திலே பேசியதோடு மட்டுமல்ல, இதற்கான அறப்போராட்டத்தை தம்பி நீ நடத்து என்று சொன்னதால் முதல் நடைபயணத்தை நான் தென்திருப்பேரையிலே தொடங்கி என் நடைபயணத்தில் அந்த பிராமண குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரிகளும் கூட வந்தார்கள். நெல்லை மாவட்ட குறிப்பிடுவதற்கு காரணம் அதே போலத்தான் அறுபடை வீடுகளிலே ஒன்றாகிய திருச்சீரலைவா என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரில் அங்கே கருவூல அதிகாரியாக இருந்த சுப்பரனுடைய பிள்ளை மடிந்தார் என்ற போது புரைந்துரைத்து சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் இல்லை, அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வந்ததால், இந்த செய்தி கலைஞரை எட்டியதால் மதுரையிலே மாசி வீதியிலே ஒரு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தில் நானும் பேசினேன். மாசி மாதத்தில் கூடியிருக்கிறோம், மாசி வீதியில் கூடியிருக்கிறோம், மாசற்ற தலைவனின் கீழ் கூடியிருக்கிறோம். நாளை காலை அவர் இங்கிருந்து திருச்செந்தூர் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று நான் பேசியது நினைவுக்கு வருகிறது. அதே போல அங்கிருந்து புறப்பட்டு, மதுரையிலிருந்து புறப்பட்டு திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, எட்டயபுரம், எப்போது வென்றால் தூத்துக்குடி, ஆத்தூர், காயல்பட்டினம், வீரபாண்டியன்பட்டினம், திருச்செந்தூர் என்று அத்தனை தொலைவும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்தே வந்து நீதி கேட்டு நெடும்பயணம்
ஆலயத்திலே நடந்த தவறை வெளிப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்டார். அதை போலத்தான் என்னுடைய நடைபயணங்கள் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து மட்டுமல்ல, நீட்டினோ நாசகார திட்டத்தை எதிர்த்து நான் நடைபயணம் மேற்கொண்ட போது இன்றைய முதலமைச்சர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மூவேந்தர்களின் கொடிகளின் இலச்சனை பிடித்த கொடியை என் கையிலே கொடுத்து உங்கள் நடைபயணம் வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தினார். அவர் வாழ்த்திய சில நிமிடங்களுக்குள் என்னை பற்றி பதிவுகளில் இழிவாக என்னை இழிவுபடுத்தி என் பொது வாழ்வில் நான் கரைபடியாத கரங்களை கொண்டவன் தான். ஆனால் என்னை களங்கப்படுத்தி ஸ்டெர்லைட்லே கோடி கோடியாக பெற்றுவிட்டான். இப்பொழுது நியூட்ரினோவிலே பணம் திரட்டுவதற்காக இவன் இந்த நடைபயணம் மேற்கொள்கிறான் என்று ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் பதிவுகளை வெளியிட்டதை பார்த்து பதறி போன எங்கள் இளைஞரணி துணை செயலாளர் சிவகாசி ரவி முதலமைச்சரிடம் கொடியை கொடுத்த 10 நிமிடத்திற்குள் எங்கள் மேடைக்கு முன்னாலே பனைமர உயரத்துக்கு நெருப்பு தளலாக எழுந்தது. நான் அங்கம் பதறிவிட்டேன். யாரோ ஒருவன் தீக்குளித்து விட்டானே என்று பதறியவாறு யார் என்ற பக்கத்திலே போய் அறிய சொன்ன போதுதான் அவன் மறுமலர்ச்சி திமுக இளைஞரணி துணை செயலாளர் ரவி என்ற அட்டை கிடைத்தது. உடனே சாக்கு மூட்டைகளை கொண்டு வந்து போட்டு அந்த தீயை அணைத்து அவனை தூக்கிக் கொண்டு நானும் பூமிநாதனும் சின்ன செல்லமும் அப்பல்லோ மருத்துவமனையிலே கொண்டு போய் அவனை சேர்த்தோம். அவன் படுக்கையிலே உடல் கருகிய முக்கால்வாசி கருகிய நிலையிலே கிடந்தான். ஏண்டா இப்படி செஞ்ச? உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் கதறி அழுது கொண்டிருக்கிறார்களே, எதற்காக தீக்குளித்தாய் என்று கேட்டேன். நீங்க தமிழ்நாட்டுக்காக இதுவரை தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பதற்காக பல நடைபயணங்களை மேற்கொண்டீர்கள், பல போராட்டங்களை நடத்தினீர்கள், பல முறை சிறை சென்றீர்கள். ஆனால் அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நான் கவலைப்படவில்லை. உங்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி நீங்கள் பணம் திரட்டுவதற்காக செய்கிறீர்கள் என்பதை என்னால் அந்த வரிகளை பார்த்து என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த நடைபயணமும் இருட்டடிப்பு செய்யப்படும். அதற்கு என்ன செய்வது? தீக்குளிப்போம். இந்த செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வரும். உங்களுடைய நடைபயணமும் அதனுடைய நோக்கமும் மக்களுக்கு தெரிய வரும் என்பதற்காக நான் தீக்குளித்தேன் என்று சொன்னான். அட பைத்தியக்காரா, இதற்காக தீக்குளித்தார்? எவ்வளவோ இடி சொற்களை பழி சொற்களை வாழ்நாளிலே நான் தாங்கிக் கொண்டவன் தான். நீ இப்படி இந்த படுபாதகமான செயலை செய்து விட்டாயே என்றேன். 2ஆம் நாள் அவன் இறந்து போனான். நான் நடைபயணத்தை நிறுத்தி வைத்து விட்டு மதுரை வந்து மருத்துவமனையிலிருந்து மார்ச்சுவரிக்கு கொண்டு வரப்பட்ட உடலை அவர்கள் அதை போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகு அந்த உடம்பை தூக்கி கொண்டு போய் சிவகாசி மயானத்திலே தகனம் செய்துவிட்டு வந்தேன். ஆக அந்த நீட்ரினோவை தடை செய்வதற்கு என் கனவு திட்டம் என்று நரேந்திர மோடி சொன்னார். நீட்ரினோ என்னுடைய முழுமுதல் கனவு திட்டம் என்று. அது நாசப்படுத்திவிடும். அம்பரப்பர் மலை உடைந்து நொறுங்குவது மட்டுமல்ல, தேனி மாவட்டமே சுடுகாடாகும். எங்கள் முல்லை பெரியார் வெண்ணிக்குக்கு அணை இடிந்து தகரும். கேரளத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி அணையும் உடைந்து நொறுங்கும். இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கை தாக்கல் செய்து வழக்கறிஞர் அஜ்வல்கார் எனக்கு ஆதாரங்களை திரட்டி தருவதன் அடிப்படையில் 3 மணி நேரம் அந்த உயர்நீதிமன்றத்திலே நான் வாதாடினேன். அந்த நீதிமன்றம் நியூட்ரினோவுக்கு நிரந்தரமாக தடை விதித்தது. 2026 2015 அந்த தடை வாங்கினேன். 11 ஆண்டுகளாக அதை தடுத்து வைத்திருப்பவன் இந்த சாமானியனாகிய வைகோதான் என்பதும் அந்த மாவட்டத்தை மட்டுமல்ல 5 மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, முல்லை பெரியாறு அணையை காப்பாற்றுவதற்காக, எப்படி 3 முறை முல்லை பெரியாருக்காக நான் அந்த பாண்டிய மண்டலத்திலே நடைபயணம் மேற்கொண்டேனோ அதே போல அந்த முல்லை பெரியார் வெண்ணிக்குக்கு அணையை பாதுகாத்து கொடுத்தேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நம்மை விட்டு போய் வடநாட்டு பெருமுதலாளிகள் கையிலே சிக்கிவிடும் நிலை ஏற்பட்ட போது, கேபினட் முடிவெடுத்து அறிவித்த போது, நாடாளுமன்றத்திலே நாங்கள் முழக்கமிட்டு பயனில்லை என்று ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்க இங்கே சத்தம் போட்டு ஒண்ணும் கிடையாது, கேபினட் முடிவெடுத்து விட்டது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியாருக்கு விற்கப்பட்டு விடும் என்ற போது நான் தாங்கிக் கொள்ள முடியாமல்
எங்கள் செந்தில் அதிபர் 24 தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை ஒரு மெமரண்டமாக கொண்டு வந்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் பிரதமரை சந்திக்க முயன்ற போது அவருக்கு உடல்நலமில்லை, இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். நான் வாஜ்பாய் அவர்களுடைய செயலாளரிடம் இன்று சந்தித்தே ஆக வேண்டும் என்று அவரிடம் சொல்லுங்கள், நான் பிடிவாதமாக கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றவுடன் அடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு அழைப்பு வந்தது. மாலை 7 மணிக்கு நீங்கள் வீட்டிலே பிரதமரை சந்திக்கலாம் என்று. நான் பிரதமர் வீட்டுக்கு 7 மணிக்கு சென்றேன். இந்த 24 தொழிற்சங்கங்களினுடைய மெமரண்டத்தை நீட்டினேன். அதை படித்து பார்த்துவிட்டு நத்திங் குட் பி டன், கேபினெட் முடிவெடுத்து விட்டது. இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பங்குகளை விற்க முடிவெடுத்தாகிவிட்டது. இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்? இந்த முடிவை நான் மாற்ற முடியாது என்றார். நான் சொன்னேன், மிஸ்டர் அடல்ஜி, நீங்கள் பீகாருக்கு போய் என்னுடைய சுவீகார புத்திரனை போன்றவன் வைகோ என்று பேசினீர்களே, நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு திணையளவு பலனாவது கிடைக்க வேண்டாமா என்றால் தமிழ்நாட்டுக்கு இந்த நன்மை கிடைத்ததென்று 4 பேர் சொல்லுகிற நிலைமை எனக்கு ஏற்பட வேண்டாமா? இந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடாதா? கொஞ்சம் யோசியுங்கள். எங்கள் பூமி, எங்கள் வியர்வை, எங்கள் ரத்தத்தை வேர்வையாக கொட்டி 25,000 தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். அது நவரத்தினங்களில் ஒன்றாக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது, கோடி கோடியாக. அதை ஏன் விற்கிறீர்கள்? அதை வடநாட்டு பெருமுதலாளிகள் வாங்கிக் கொள்வார்கள். இதை பண்டித ஜவஹர்லால் நேரு வந்து திறந்து வைத்தார், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில். இதை நீங்கள் தயவு செய்து இந்த முடிவை மாற்றுங்கள் என்று சொன்னபோது 2 நிமிடம் வழக்கம் போல கண்களை மூடிக்கொண்டே யோசித்துக் கொண்டிருந்த இந்தியாவின் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், எஸ், ஐ வில் சேஞ்ச் த டெசிஷன், முடிவை மாற்றுகிறேன். NLC will not be privatized, அது தனியார்மயமாக்கப்படாது என்றார். இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டேன். இங்கிருந்தே சொல்லலாம் என்றார். நான் இந்து பத்திரிகையினுடைய டெல்லி அலுவலகத்துக்கு நான் உடனே அங்கிருந்தவாறே தொலைபேசியிலே அழைத்து, பிரதம மந்திரி உறுதியளித்திருக்கிறார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் தனியாருக்கு விற்கப்படும் பங்குகளை விற்கின்ற முடிவு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றேன். அப்படியா? கேபினெட் முடிவெடுத்து விட்டதே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே? என் பக்கத்திலே பிரதமர் இருக்கிறார், அவர் சொன்னதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். மறுநாள் இந்து பத்திரிகை முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி, பிரைம் மினிஸ்டர் has assured Vaiko that NLC will not be privatized. அதற்கு நெய்வேலிக்கு என்னை அழைத்து சென்று 24 தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்களும் என்னை வரவேற்று ஒரு விழா நடத்தினார்கள். ஆக நான் சாதாரணமானவன் தான். எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி வலிமையெல்லாம் கிடையாது. என்னோடு இருப்பவர்கள் ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரங்களை பாதுகாத்திருக்கிறோம். அந்த வகையில் தான் கொடியவன் ராஜபக்சே சாந்திக்கு வருகிறான் என்ற போது தலைமை அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருந்த இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நான் சந்திக்க விரும்பி முயன்று உடனடியாக சந்திக்க வேண்டும் என்றேன். அழைப்பு கொடுத்தார். நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். நான் போய் உட்கார்ந்தவுடன் வேக வேகமாக வந்த நரேந்திர மோடி பக்கத்திலே அமித்ஷாவும் வந்தார். எடுத்த எடுப்பிலே சொன்னார், மிஸ்டர் வைகோ, டு யூ ரிமெம்பர் குஜராத்திலே அமைதி பேரணி நடந்தபோது அந்த நிறைவு கூட்டத்தில் உங்கள் பேச்சை நான் தான் குஜராத்தி மொழியிலே மொழிபெயர்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பற்றி இப்பொழுது பேசி என்ன பயன்? நான் வந்த நோக்கம் வேறு. நீங்கள் ஏன் இந்த கொலைகார பயலை உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள்? எங்கள் ஈழத்து தமிழன் தலைகுனிந்து நிற்கிறான். முன்னைய அரசும் சரி, இன்றைய அரசும் சரி, சிங்களவர்களுக்குத்தான் என்றைக்கும் அவர்கள் நட்பானவர்கள், நேசமானவர்கள் என்று கைகொட்டி சிரிக்கிறான். எங்கள் தமிழ் மக்களினுடைய முதுகிலே அல்ல, நெஞ்சிலே குத்தி விட்டீர்கள், எங்கள் மார்பிலே குத்தி விட்டீர்கள். இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று என்னென்ன விதத்திலே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 8 தமிழர்கள் வாலிபர்கள் அம்மணமாக இழுத்துச் செல்லப்பட்டு, பிறங்கைகள் பின்னங்கைகள் கட்டப்பட்டு, கண்கள் கட்டப்பட்டு, மிதித்து கீழே தள்ளி உச்சந்தலையிலே சுட்டுக் கொண்டார்கள் என்பதை சேனல் 4
வீடியோ காட்சியாக உலகத்துக்கு அறிவித்தது. எங்கள் யாழ்நங்கை இசை பிரியாய் நின்ற அந்த தங்கையை 16 சிங்கள ராணுவ மிருகங்கள் நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கி கொடூரமாக பாலியல் வன்முணர்வை நடத்தியதை அவர்கள் நாங்கள் எப்படியெல்லாம் இவளை கெடுத்தோம் என்று சொல்லுவதை அப்படியே சேனல் 4 தொலைக்காட்சி இது உலகத்தில் எங்கேயும் யாரும் சகிக்க முடியாத ஒன்று என்பதை அமெரிக்க நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்திலே பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டார்கள். லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டார்கள். எங்கள் ஆலயங்கள், சிவன் கோயில், முருகன் கோயில் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டன. அந்த கோயில் தேரை செய்த தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தச்சர்கள் 2 பேரை மணிக்கட்டுகளை துண்டாக வெட்டி நடுவீதியிலே போட்டு ரத்த வெள்ளத்திலே சாகடித்தார்கள். எங்கள் பச்சை குழந்தைகளை கொன்றார்கள். செம்மணியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளிலே கைகள் பின்புறமாக விலங்கிடப்பட்டிருக்கிறது. அதை ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை கவுன்சிலின் தலைவரிடத்தில் நான் போய் சொல்லி, நீங்கள் எப்படி இதற்கு முன்பு முடிவெடுத்தீர்களோ அதை போல அமெரிக்க நாட்டிலே இருந்த அந்த குழுவை அனுப்புங்கள். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மணி மண்ணை தோண்டி எடுத்து பார்த்தால் அங்கே தமிழர்களின் எலும்புக்கூடுகள் கிடைக்கும் என்று சொன்னேன். அதே முடிவு 1 வாரத்திற்குள் அவர் செய்து காட்டினார். அந்த எலும்புக்கூடுகளின் கைகள் பின்புறமாக விலங்கிடப்பட்டிருந்தன. இப்படி கொடுமைகளை செய்த அந்த காரணமானவன் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த கொடியவன். அவனை நீங்கள் ஏன் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்தீர்கள்? அவர் ஒன்று பேச முடியவில்லை. அருண் ஜேட்லி, பக்கத்து நாடுகளின் நட்பு நமக்கு மிகவும் அவசியம். We need the friendship of neighboring countries. நான் உடனே பார்த்து சொன்னேன், மிஸ்டர் ஜேட்லி, யூ நோ மீ வெரி வெல். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். வாயை மூடிட்டு இருக்கணும், குறுக்க பேசக்கூடாது. அவர் பேசாமல் இருந்தார். அமித்ஷா வைத்தகன் மாறாமல் எனக்கும் அவருக்கு பழக்க பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம், ஐ என்டர்டு பாலிடிக்ஸ் as a student in the student movement. I have been imprisoned more than 28 times. 28 தடவைக்கு மேல் நான் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறேன். நான் சல்லி காசு என் பொது வாழ்க்கையில் சம்பாதித்ததில்லை. I have not earned a single penny in my public life. My hands are clean. I am clean. I am honest என்பதற்கு யாரும் சாட்சியம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கொடுமையான முடிவை எடுத்தீர்களே. உடனே சொன்னார் நரேந்திர மோடி, ஐ வில் கேன்சல் த டின்னர் என்றார். டின்னரை கேன்சல் செய்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறப்போகிறீர்களா இல்லையா? பதிலே சொல்லவில்லை. அப்படி அவனுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெறாவிட்டால் இந்த கணத்திலேயே உங்கள் உறவை நான் துண்டிக்கிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற அதே நேரத்தில் 1000 தோழர்களை நான் அழைத்துக் கொண்டு வந்து தலைநகர் டெல்லியில் யந்தர் மந்தரில் நாங்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவேன். ஐ டெக்ளேர் திஸ் பிஃபோர் யூ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். இங்கே இருந்து தோழர்களை ஜீவனும் மற்றவர்களும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அதே நாளில் காலை 10 மணிக்கு நாங்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஆவேசமாக முழக்கம் எழுப்பியவாறு வந்தபோது எங்களை காவல்துறை கைது செய்து கொண்டு போய் அந்த பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே கொண்டு போய் அடைத்தது. அப்பொழுது ஐஜி வந்தார். அவர் பீகாரை சேர்ந்தவர். அவர் என்னை அறைக்குள் அழைத்தார். உங்களை பற்றி நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன். உங்கள் பாராளுமன்ற பேச்சுக்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர் என்பதை நான் அறிவேன். நீங்கள் இந்த அறையிலேயே உட்கார்ந்திருக்கலாம் என்றார். என்னுடைய தோழர்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசினானே பகத்சிங், அவன் வெடிகுண்டு வீசியதற்கு பிறகு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் தான் 3 நாள் அடைத்து வைத்திருந்தீர்கள். அந்த அறை இங்கேதான் இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் திறந்து காட்ட சொல்லுங்கள் என்றேன். உடனே எஸ்பி அழைத்தார். அந்த ரூமை திறந்து இவரை உள்ள அனுமதிங்க. அவர் வந்து பூட்டை திறந்து அறைக்குள்ள அவர் வெறும் சாதாரண மண்டரை 3 நாள் அங்குதான் பகத்சிங் இருந்திருக்கிறான். நான் மண்டியிட்டேன். அந்த மண்ணுக்கு மண்டியிட்டு எந்த பெயரை உச்சரித்தால்
ஓடுகிற நாடி நரம்புகளில் மின்சாரம் பாயுமோ அந்த பெயருக்குரியவனான பாஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங், இங்குதான் அப்பா நீ 3 நாள் இருந்தாய். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னை போன்ற வீரனாக நான் திகழ முடியாது, உன்னை போன்ற சாகசங்களை நான் செய்ய முடியாது. ஆனால் என் எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை மண்டியிடாதவனாக, கடைசி வரை நாட்டுக்கு உழைப்பவராக, எனக்கு தீரமும் வீரமும் துணிச்சலும் நீ தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவாறு நான் வெளியே வந்தேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காகத்தான் இந்த பாடுகளை பட்டிருக்கிறேன். என்னை வார்ப்பித்தவர்களில் முக்கியமானவர்களில் அண்ணன் கலைஞரும் ஒருவர், அண்ணன் எல்ஜியும் ஒருவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை முன்னின்று நடத்திய தளபதிகள் ஒருவர் எல்ஜி, இன்னொருவர் விருதுநகர் சீனிவாசன். போராட்டம் தொடங்கியவுடன் கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டன, விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டன. அப்பொழுது அண்ணன் எல்ஜி அவர்கள் என்னை அழைத்து, ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகத்துக்கும் போய் நாம் தினந்தோறும் செய்தி கொடுக்க வேண்டும், அதை நீதான் செய்ய வேண்டும் என்றார். நான் அந்த வேலைகளை செய்தேன். அங்கே இருந்து சீனிவாசனுக்கு செய்தி கொடுப்பார். நான் மிருகக்காட்சி சாலையிலே ஜூவிலே போய் சீனிவாசனை வர சொல்லி சந்திப்பேன். பழனி வடபழனி முருகன் கோவிலிலே பிரகாரத்திலே போய் சந்திப்பேன். கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் தெப்பக்குளத்து படிக்கட்டுகளிலே சந்தித்து தகவலை தருவேன். இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த போதுதான் அஜந்தா ஹோட்டலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்திரா லாட்ஜில் நானும் அண்ணன் எல்ஜியும் போய் தங்குவதற்காக சென்றோம். போராட்டம் உச்சகட்டத்திலே இருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது உங்கள் பெயர் என்ன என்று அந்த லாட்ஜ் மேனேஜர் கேட்டார். நான் சொன்னேன், இவர் பெயர் பீட்டர், என் பெயர் ஜோசப். அப்படியே எழுதி கொண்டார்கள். 2 நாள் அங்கே இருந்தோம். 3ஆம் நாள் நான் சொன்னேன், நம்மை உளவுத்துறையினர் கண்காணிப்பதைப் போல என் மனதுக்கு படுகிறது. இங்கே சில அதிகாரிகள் வந்து கவுண்டர்ல வந்து ஏதோ விசாரித்து விட்டு போகிறார்கள், நம்மை கைது செய்வார்கள், உடனே இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாடு அவரிடம் இருந்தது. அப்ப நம்ம உடனே இங்கிருந்து காலி பண்ணிடுவோம். நாங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கிறோம். எங்களை தேடி ராதா கோவிந்தன், முரசொலி செல்வத்துக்கு உயிர் நண்பர், அவர் 2 நாளுக்கு முன்பு எங்களை வந்து பார்த்தவர், அன்றும் பார்க்க வந்திருக்கிறார். நீங்கள் யார் என்று அங்கே இருந்த காவல்துறை உளவுத்துறையினர் கேட்டிருக்கிறார்கள். நாங்க ஜோசப் பீட்டர் 2 பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்தோம். அப்படியா, வண்டியில் ஏறு என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அவரை அடித்த அடியிலே அந்த முதுகிலே விழுந்த தழும்பு கடைசி வரை மறையவில்லை. பார்க்க வந்தவனுக்கே இந்த அடி என்றால் நானும் எல்ஜியும் சிக்கியிருந்தால் என்ன கதியாயிருப்போம் என்று நினைத்து பார்த்தேன். அந்த போராட்ட களத்தை முன்னின்று நடத்திய அண்ணன் எல்ஜி அவர்களும் அண்ணன் விருதுநகர் சீனிவாசன் அவர்களும் மாணவ தோழர்களும் போராட்ட களத்திலே இருந்தார்கள். அந்த போராட்டம் தமிழ்நாடு பூராவிலும் 8 பேர் தீக்குளித்து வடிந்தார்களே, அந்த தியாகம் தமிழக மக்களின் நெஞ்சை உலுக்கியது. பொது தேர்தல் வந்தது. அந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி பீடம் ஏறியது. அறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். முதலமைச்சரானவுடன் ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு என்று அவர் ஆபர்ஸ்பரி மாளிகையிலே ஒரு மாணவர் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். அந்த மாநாட்டுக்கு முதலமைச்சர் அண்ணா வந்தார். அப்பொழுது பேசுகிற போது சொன்னார், நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன், ஆனால் அந்த பிரிவினை கேட்டதற்கான காரணங்கள் இன்னமும் உயிரோடு இருக்கின்றன என்று அவர் எங்கள் மாநாட்டிலே பேசினார். நானும் அதில் பேசினேன். நாடாளுமன்றத்தில் அவரது கன்னி பேச்சு, மேடன் ஸ்பீச், அண்ணாவினுடைய கன்னி பேச்சு 1963 ஏப்ரலில் நிகழ்ந்தது. அவர் பேச ஆரம்பித்த போதே சொன்னார், ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் as a டிராவிடியன், நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் ஒரு தனி இனம், எங்களுக்கென்று பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னதோடு அவர் நிறுத்தவில்லை. We demand the right of self-determination. இது அண்ணாவினுடைய கன்னி பேச்சினுடைய தொடக்கம். முடிக்கும் போதும் அதையே சொன்னார். We demand the right of self-determination. இப்பொழுது ராஜ்யசபாவிலே இருந்து கடைசியாக நான் பேசிவிட்டு வெளியே வருகிற போது
பிரியாவிடை நிகழ்ச்சி நடந்தபோது எல்லோரும் என்னை பாராட்டி, பல தலைவர்கள், பல கட்சி தலைவர்கள் என்னை பாராட்டி பேசியதற்கு நான் நன்றி தெரிவித்து பேசும்போது அண்ணாவினுடைய மேற்கோளை எடுத்து சொல்லி மீண்டும் I reiterate the demand raised by அறிஞர் அண்ணா on the floor of this house. இந்த சபையிலே அன்று முழங்கினாரே அண்ணா, அதே முழக்கத்தை இப்பொழுது மீண்டும் நான் வைக்கிறேன். தேசிய இனங்கள் இந்த நாட்டிலே பல தேசிய இனங்கள் என்று உடனே வடபுலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தேசிய இனம்தான், இந்திய தேசிய இனம், எப்படி நீ இப்படி சொல்லலாம் என்றார். அப்படித்தான் சொல்வேன். இது பல தேசிய இனங்களை கொண்டது. நாங்கள் தனித்ததோர் தேசிய இனம், தமிழ் தேசிய இனம், பல தேசிய இனங்களை உள்ளடக்கியதுதான் இந்த உபகண்டம் என்று நான் வாதாடி இருக்கிறேன். அப்படி வாதாடுகிற போது ஒரு கட்டத்தில் இந்தியை நாங்கள் எல்லா இடங்களிலும் திணிப்போம் என்று அவர்கள் கொக்கரித்த போது நான் சொன்னேன், do you want Hindi India or United India? இந்தி மாத்திரம் இருக்கிற இந்தியா வேண்டுமா அல்லது ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்று ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் எழுந்து, நீ சொன்னதை வாபஸ் வாங்குகிறாயா இல்லையா என்று கேட்டார். நெவர், ஐ வில் நெவர் வித்ட்ரா. நான் சொன்னதை மாற்றி பேசும் வழக்கம் எனக்கு இல்லை என்று. யூ வில் பி கிரஷ்ட் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் திஸ் ஹவுஸ். நீ இங்கேயே மிதித்து நசுக்கப்படுவாய் என்று சொன்னான். நான் சொன்னேன், ஈவன் இஃப் யூ டூ இட் ஐ won't withdraw my statement. நீ இன்னும் 100 தடவை சொல்வேன். அதைத்தான் இப்பொழுது கடந்த முறை ராஜ்யசபாவிலே இக்கடைசி முறை இருந்தபோதும் நிதின் கட்கரி இந்தியிலே பேச ஆரம்பித்தவுடன் we don't understand your language, ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று அவர் உடனே ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தார். அந்த இந்தி வெறியர்கள் கூக்குரலிட்டவாறு என்னை பார்த்து, எப்படி நீ மந்திரியிடே இப்படி கேட்கலாம் என்றார்கள். நான் அப்படித்தான் கேட்பேன் என்று வாக்குவாதம் வலுத்தது. அவர்கள் கூச்சலிட்டார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து நான் கேள்வி கேட்டபோது பதில் சொல்வதற்கு முடியாத அவர் அப்பொழுது சொன்னார், he doesn't understand my English. அவருக்கு ஆங்கிலம், என்னுடைய ஆங்கிலம் புரியவில்லை என்றார் அந்த பிரதமர். Yes, I come from a small village. I studied in my village school. I did not get the privilege of going to a Doon school like you. உங்களை போல டூன் ஸ்கூல்ல போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு வாய்ப்பில்லை. நான் சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவன். உங்கள் ஆங்கிலம் எனக்கு புரியாதுதான் என்றேன். கோபப்பட்ட பிரதமர் என்னை பார்த்து இந்தியில் பேச ஆரம்பித்தார். இவன் என்ன செய்வான்? இந்தியில் பேச ஆரம்பித்தவுடன் எல்லோரும் மேஜைகளை தட்டி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்னை பார்த்து கெக்கரி செய்தார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், இந்தியிலையா பேசுற நீ அப்படின்னு. ஓ, குதிரைக்கார பாஷை எனக்கு புரியல, நான் பேசுகிற தமிழ் உனக்கு புரியுதா என்று கேட்டேன். உடனே பாரூர் தலைவர் சிட்டபாஸ் இருந்தார். சபாஸ், சரியான போட்டி. அவர் இந்தியில் பேசுகிறார், இவர் தமிழில் பேசுகிறார், 2 பேருக்கும் சரியான போட்டி நடக்கிறது என்று சொன்னார். அதே நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வரைவு செய்த அந்த அரசியல் சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்த்து அதை இந்தி மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அரசியல் சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் போய் இந்த இந்தி மொழிபெயர்ப்பை கொடுத்தார்கள். அவரை புரட்டி பார்த்துவிட்டு, இது ஒருத்தருக்கும் புரியாது, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் விபரீதமான அர்த்தங்களை எழுதி வச்சிருப்பான், இது தூக்கி குப்பையில போடுகிறார் நேரு. அதை திரும்ப இப்பொழுது 88 கொண்டு வந்து விட்டார்கள். நான் திருத்த மசோதா திருத்த தீர்மானம் கொடுத்தேன். தமிழில் அரசியல் சட்டத்தை முதலில் கொண்டு வாருங்கள். ஏனெனில் அறிஞர் அண்ணா சொன்னார், எந்த மொழியில் என் மூதாதையர்கள் பேசினார்களோ, எந்த மொழியில் இலக்கியங்கள் குவிந்து கிடக்கின்றனவோ, எந்த மொழியில் ஆழம் காண முடியாத அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறதோ, அந்த எங்கள் இன்ப தமிழ் மொழி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாகின்ற வரையிலே நான் மன திருப்தி அடைய மாட்டேன் என்று சொன்னாரே, அதே உணர்வோடுதான் இப்பொழுது இந்த அரசியல் சட்ட திருத்த மசோதாவுக்கு நான் திருத்தம் கொண்டு வந்த போது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. காலை 11 மணிக்கு தொடங்கிய வாதம் இரவு 12 மணி வரை நடந்தது. அப்பொழுது நான் இந்த அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்ப்பதை நான் எதிர்க்கிறேன். இந்த இந்தி மொழிபெயர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
என்று பேசி வாக்குவாதமானதற்கு பிறகு மசோதா 2 மணிக்கு ஓட்டெடுப்புக்கு விடப்படும் என்றார்கள். சேர்மன் சொன்னார், we will decide by voice vote, குரல் ஓட்டு மூலமாக இதை தீர்மானிப்போம் என்றார்கள். மிஸ்டர் சேர்மன், I don't agree with this. வாய்ஸ் ஓட்டுனா யார் இதை எதிர்த்து ஓட்டு போட்டா யார் இதை ஆதரித்து போட்டாங்கிறது எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. டிவிஷன் வைங்க, டிவிஷன் வச்சு ஓட்டெடுப்புக்கு விடுங்க என்ற போது எல்லா எம்பிக்களும், ஏயா மணி இப்ப 2 மணி ஆயிடுச்சு, நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கியே, இனி டிவிஷன் கேட்டாச்சு 1 மணி நேரம் ஆகும், எப்பயா வீட்டுக்கு போறது? நான் சொன்னேன், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிவிஷன் வைக்கணும், யாரெல்லாம் இதை ஆதரிச்சு ஓட்டு போட்டா யார் எதிர்த்து ஓட்டு போட்டாங்கிறது வருங்கால உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்ற போது பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் படி ஒரு எம்பி எழுந்து டிவிஷன் கேட்டாலும் கொடுத்துத்தான் ஆகணும் என்கின்ற மரபு இருக்கிற காரணத்தினால் சபை தலைவர் சங்கர் தயாள் சர்மா, எஸ் ஐ ஆர்டர் ஃபார் எ டிவிஷன். உடனே செக்ரட்டரி ஜெனரல் எந்திரிச்சு, லாபி எல்லாம் மூடுங்க, கதவுகளை எல்லாம் மூடுங்க, இப்ப டிவிஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருடைய இருக்கைக்கு முன்னாலேயும் 3 பொத்தான் இருக்கும். ஒன்று பச்சை நிற பொத்தான், ஒன்று சிவப்பு நிற பொத்தான், ஒன்று மஞ்சள் நிற பொத்தான். பச்சை நிற பொத்தானை அழுத்தினால் அதை ஆதரித்து ஓட்டு போடுவதாக அர்த்தம். சிவப்பு நிற பொத்தானை அழுத்தினால் எதிர்த்து ஓட்டு போடுவதாக அர்த்தம். மஞ்சள் நிற பொத்தானை அழுத்தினால் இரண்டும் இல்லாமல் நடுநிலை வகிப்பதாக அர்த்தம். இது அந்த போர்டிலேயே ஒவ்வொரு நம்பருக்கு அந்த லைட் பல்பு இருக்கும். ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. எல்லா பல்புகளும் இந்திய அரசியல் சட்டம் இந்தியில் வருவதை ஆதரித்து பச்சை விளக்காக எரிந்தன. ஒரே ஒரு பல்பு மாத்திரம் சிவப்பு நிறத்திலே ஒளிர்ந்தது. அது என்னுடைய வாக்கு. உடனே காஷ்மீரை சேர்ந்த ஒரு எம்பி எந்திரிச்சு, யூ ஹேவ் பீன் ஐசோலேட்டட், நீ தனித்து விடப்பட்டாய், உனக்கு சப்போர்ட்டே கிடையாது, நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாய், யூ ஹேவ் பீன் இக்னோர்ட், யூ ஹேவ் பீன் ஐசோலேட்டட் என்றார். எஸ், ஐ ஆம் அலோன். லயன் ஆல்சோ இஸ் அலோன் in the jungle. காட்டில் சிங்கமும் தனியாத்தான் இருக்கு, கூட்டமா இல்லை. என்னுடைய குரல் இங்கே, என்னுடைய கருத்து இங்கே பதிவாகி இருக்கிறது என்று சொன்னேன். அதே உணர்வோடுதான் இந்திய அரசியல் சட்டத்துக்கு 17வது பிரிவுக்கு தீயிட வேண்டும் என்று கோயம்புத்தூர் மாநாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த போது, இளைஞரணி மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்த போது அரசியல் சட்டத்தின் 17வது மொழிப்பிரிவை எதிர்ப்பதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும் என்ற நிலையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி மதுரையிலே கூட்டம். அண்ணன் தென்னரசு அவர்களையும் என்னையும் அரசியல் சட்டத்தை எரிக்கின்ற அந்த படையிலே சேர்ந்தவர்களாக வாழ்த்துரை தந்தார் திமுக தலைவர். நான் திருநெல்வேலி சென்று எல்லா இடங்களிலும் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை நான் கொளுத்தப் போகிறேன் என்ற சுவரொட்டிகள் எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்டு விட்டன. நான் டெல்லிக்கு சென்றேன், திரும்ப சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தபோது முரசொலி அலுவலகத்துக்கு சென்றேன். வழக்கமாக புன்முறுவலோடு என்னிடத்திலே பாசம் காட்டுகிற தலைவர் ஒன்றும் என்னிடம் பேசாமல் ஒரு மாதிரி உண்மன்று இருந்தார். கார்ல ஏறினா வழக்கம் போல பின் சீட்ல ஏறினேன். ஏன்னு ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன என் மேல என்ன கோபம்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல ஒரு 4-5 முக்கியமான எம்எல்ஏக்கள் வந்து நாங்க சட்டத்தை கொடுத்துடுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எம்எல்ஏ பதவி போயிருமுன்னு. நீங்களும் ஒருவேளை அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன எப்படி சொல்றீங்க? நான் ஒரு காலம் கொள்கையோ லட்சியத்தையோ நான் விட்டு கொடுப்போம். நான் சட்டத்தை கொடுத்துருந்து தான் டெல்லியிலிருந்து வந்திருக்கேன், உங்களை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட நாள் புறப்படுவதற்கு முன்பு நீலநாராயணன் என்னை அழைத்து, முரசொலியில சட்டத்தை கொடுத்து ஒரு பட்டியலில் இருந்து உங்கள் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது, நாளை கால முரசொலியில் உங்க பெயர் இருக்காது என்றார். நான் மிகவும் மிகுந்த கவலை அடைந்தவனாக கார்ல அண்ணன் முரசொலி மாறன் உட்கார்ந்துருக்காரு, நான் உட்கார்ந்துருக்கிறேன். பேசாம ஆலிவரோடு வீட்டுக்கு சென்றது. அண்ணன் மாறன் கார்ல இறங்கி வீட்டுக்கு போய்விட்டார். நான் பின்னாலேயே போனேன். மாடிப்படியில் ஏறுவதற்கு முன்பு, அண்ணன் 2 நிமிஷம். என்ன, ஏன் பேரை எடுத்துட்டீங்க முரசொலியில?
அரசியல் சட்டத்தை கொளுத்துறதுக்கு வழி அனுப்பி வைத்தீர்களே, ஊரெல்லாம் சுவரொட்டி விட்டு ஒட்டியிருக்கிறானே திமுக தொண்டன். நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தாவிட்டால் பதவி பறிபோய்விடும் என்ற பயத்தில் இவன் ஓடிவிட்டான் என்று ஊரும் உலகமும் என்னை பார்த்து ஏளனம் செய்யுமே. இதற்கு நான் உடன்பட மாட்டேன் அண்ணா. தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். நான் சட்டத்தை கொளுத்துவேன். அவர் ஒன்றும் பேசல. நான் பேசாம போயிட்டேன். போய் போன் ரிசீவர் எடுத்து கீழே வச்சுட்டேன். போன்ல திரும்ப கூப்பிடுவாருன்னு. சாயங்காலம் ரயிலில் புறப்பட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போய் தான் அரசியல் சட்டத்தை கொளுத்தணும்னு தந்தி வந்தது. பேராசிரியர் பெயரில் சட்டத்தை நீ கொளுத்தக்கூடாது. திருநெல்வேலி மாவட்ட செயலாளருக்கு ஒரு தந்தி வந்தது. என் பெயரை குறிப்பிட்டு அவனை சட்டத்தை கொளுத்த அனுமதிக்காதே என்று. அவர் மாவட்ட செயலாளர் வந்து இப்படி தந்தி வந்திருக்கேன்னார். தந்தி என்கிட்டையும் இருக்கு, பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன். சட்டத்தை கொளுத்துவேன். குறிப்பிட்ட நாள் வந்தது. போலீசார் டிஐஜி ஜாஃபர் அலி தள்ளி நிற்கிறார். எஸ்பி பாண்டியன் பக்கத்தில் இருக்கிறார். பெரும் கூட்டம். அரசியல் சட்டத்தின் அந்த சட்டத்தையே எடுத்து அந்த பகுதியை தாளை கிழித்து அந்த சட்டத்தை அங்கேயே நெருப்பு வைத்து கொளுத்தினேன். கொளுத்துவிட்டு பேசினேன். ஓடும் மேகங்களே, நீங்கள் சென்னை சிறைச்சாலையில் இருக்கின்ற தலைவரிடத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் தம்பி அரசியல் சட்டத்தை கொளுத்தி விட்டான் என்று சொல்லுங்கள். பாடி செல்லும் பறவைகளே, நீங்கள் சென்னை பட்டினத்துக்கு செல்லுங்கள். அங்கே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய திமுக தலைவரிடம் சொல்லுங்கள், திருநெல்வேலி சந்திப்பிலே உங்கள் தம்பி சட்டத்தை கொளுத்தினான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கட்டளையை மீறி நான் அரசியல் சட்டத்தை கொளுத்தினேன் என்று நீங்கள் என் மீது வருத்தப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறீர்கள், வள்ளுவனுக்கு கோட்டம் கட்டியிருக்கிறீர்கள். அந்த திருக்குறளின் படைச்சிருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கிற குறளையே உங்களிடம் நான் தருகிறேன். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குண்டல் இலர். இறைவனே தடுத்தாலும், இறைவனே கோபித்தாலும், தலைவனே கோபித்தாலும் உயிருக்கு அஞ்சாத மறவர்கள், வீரர்கள் தங்களுடைய சீர்மையை ஒரு நாளும் இழக்க மாட்டார்கள் என்று திருக்குறள் இருக்கிறது. அந்த உணர்வோடுதான் நான் சட்டத்தில் கொளுத்தினேன் என்று நான் எழுதியதை 1000 விளக்கு உசேனை அழைத்து, இந்த லெட்டரை பாரியா என்ன எழுதியிருக்காரு, இப்படிப்பட்ட உறுதி படைத்தவனும் இந்த கட்சியில் இருப்பதை பற்றி நம்ம பெருமைப்பட வேண்டியதானே என்று பாராட்டியதை நான் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு உசேன் என்னிடம் சொல்லி, ஜெயிலில் உங்களை பற்றி அவ்வளவு பெருமையா சொன்னார். ஆக இந்தியை எதிர்ப்பதற்கு, இந்த தாய்மொழி தமிழை காப்பதற்கு உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வெறும் கடமைக்காக, சம்பிரதாயத்துக்காக அல்ல. அது வேகமாக நுழைந்து வருகிறது. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு நுழைந்து வருகிறது. அதை தடுத்தாக வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்தை தகர்த்தாக வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுவதற்குத்தான் இந்த கூட்டம் தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அத்தனை நகரங்களிலும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். ஆணவத்தினுடைய மறு உருவம், அகம்பாவத்தினுடைய பிரதிநிதித்துவம். அவர் பெயர் ஷா, அமித்ஷா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மிஸ்டர் அமித்ஷா என்ன சொன்னீர்கள்? திமுக கழகத்தை துடைத்து எறிவோம். We will destroy the DMK party. அமித்ஷா அவர்களே, என்ன மண்ட கொழுப்பு இருந்தா இந்த வார்த்தைகளை சொல்வீங்க? நான் பார்லிமெண்ட்ல தான் நேருக்கு நேராகவே கேட்பேன், இதே வார்த்தைகளை சொல்லி கேட்பேன். How dare you to say we will erase, we will destroy a movement of 75 years. 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இயக்கத்தை நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் அடித்தளம் இட்ட இயக்கத்தை, அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி எழுப்பிய திராவிட இயக்கத்தை, முத்தமிழறிஞர் கலைஞரும் எண்ணற்ற தீரர்களும் பாதுகாத்த இயக்கத்தை, எத்தனையோ திராவிட முன்னேற்ற திராவிட இயக்கத்தின் தோழர்கள், உடையார்பாளையம் வேலாயுதம் முதல் தூத்துக்குடி KVK சாவி, நெல்லிக்குப்பம் மஜீத்,
வண்ணை பாண்டியன் தங்கள் உயிர்களை தந்து எண்ணற்றவர்கள் மடிந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறைக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கை சுகங்களை இழந்து கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம் நாங்கள். அவ்வளவுதான். நாங்கள் ஒரு சிறிய கட்சி தான். பட் we belong to the Dravidian movement. நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று இந்த இந்துத்துவா சக்திகளை கொண்டு வந்து இங்கே திணிக்க முயல்கிறீர்களே. என்ன தீர்மானம் போட்டீர்கள்? அலகாபாத்திலே அங்கே போட்ட தீர்மானத்தில், தர்ம சன்சத் என்கின்ற அந்த மாநாட்டில் போட்ட பிரகடனத்தில் என்ன சொல்லியிருக்கார்கள் தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. இனிமேல் இந்த நாட்டில் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும். டெல்லி தலைநகரம் மாற்றப்படும், வாரணாசி தலைநகரம் ஆக்கப்படும். இப்படி ஒரு பிரகடனத்தை செய்தீர்களே. நாதுரான் விநாயக கோட்சேக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறீர்கள். காந்தியாரை கோட்சேயை சுட்டுக் கொள்வதை போல காட்சியை நிர்மாணித்து அவனைக்கு புகழ் மாலை சூட்டுகிறீர்கள். ஆக காந்தியார் பெயரையே இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திலே இருந்து அகற்றிவிட்டீர்கள். இனி கரன்சி நோட்டிலும் காந்தியார் படத்தை அகற்றுவதற்கு முயல்வீர்கள். ஆனால் பாரக் ஒபாமாவின் அறையிலே காந்தியார் படம் தான் இருக்கிறது. நெல்சன் மண்டேலாவினுடைய அறையில் அவர் படம் தான் வைத்திருந்தார். உலகம் போற்றுகிற உத்தமரை அவர் கோட்சேயால் கொல்லப்பட்ட போது வானொலியிலே பேச அழைக்கப்பட்ட நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார், காந்தியை எவ்வளவோ விமர்சித்தவர் தான், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அறிஞர் அண்ணா கொலை செய்தவன் ஒரு முஸ்லீம் அல்ல, காந்தியை சுட்டுக் கொண்டவன் இஸ்லாமியர் அல்ல, தவறான பிரச்சாரம் என்று நிலைமையை தெளிவுபடுத்தினார். அந்த கோட்சேயை தூக்கிக் கொண்டு கொண்டாடுகிற நீங்கள் காந்தியாரையே இழித்தும் பழித்தும் அவர் பெயரையே நீக்குகிற அளவுக்கு துணிந்து விட்ட நீங்கள், இந்த இந்துத்துவா சக்திகள் இங்கே பிரவேசித்து விடலாம் நினைத்தால் அது நடக்காது. ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை நிர்மூலம் செய்வதற்கு ஒருவன் பிறந்து வர வேண்டும். அது ஒரு காலம் நடக்காது. நான் திராவிட இயக்கத்தினுடைய வார்ப்பு, திராவிட இயக்கத்தால் வார்ப்பிக்கப்பட்டவர். 62 வருடமாயிற்று நான் பொது வாழ்வில் பிரவேசித்து 28 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். 5½ ஆண்டு காலம் என் வாழ்க்கை சிறைவாசத்திலே முடிந்திருக்கிறது. நான் பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். 6000 கிலோமீட்டர் என் கால்களால் இந்த மண்ணை அளந்திருக்கிறேன். நான் பிறந்த பொன்னாடு இது. இந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்பில் தான் நான் திராவிட இயக்கத்தில் சேர்ந்தேன். காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்த நான் திராவிட இயக்கத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு பாடுபட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்கு பாடுபட்டிருக்கிறேன். இனியும் பாடுபடுவேன், இனியும் உழைப்பேன். என் சுவாசியிலே சுவாச காற்று இருக்கிற வரையில், என் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையில் நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு நான் என் சக்தி முழுவதையும் செலவழித்து பாடுபடுவேன். என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள், தோல்விகளை பற்றி கவலைப்படாதவர்கள், ஏளனங்கள் பரிகாசங்களை கண்டு அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போன்ற லட்சிய வீரர்களை கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்தை நடத்துகிற காரணத்தால் மேகமண்டலத்துக்கு மேலே இருந்து பொழிகின்ற மழை சொச்சம் கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறது. பாவம், இவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இப்பொழுது போய் மழை பெய்து, ஏற்கனவே அவர்கள் பல விதத்திலே நொந்து கஷ்டப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்று இயற்கை தாயே எவ்வளவு கருணை காட்டுகிறாய் எங்களுக்கு. இந்த கருணை எங்களுக்கு இருப்பதால் தான் என்னால் இன்னும் நடக்க முடியும். இன்னும் 1000 கிலோமீட்டரா நடப்பேன், இந்த மண்ணை அளப்பேன், இந்த மண்ணுக்கு தொண்டு செய்வேன், செந்தமிழ் மொழிக்கு தொண்டு செய்வேன். இந்த ஏகாதிபத்தியத்தை தகர்ப்பதற்கு உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தத்தம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய என் தோழர்கள் என்னோடு இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் வெற்றி பெறும்.
வடபுலத்திலே இருந்து இப்பொழுது உள்ளே பிரவேசிக்க துடிக்கின்ற இந்துத்துவ சக்திகள் அவர்கள் மதுராந்தகத்திலே கூட்டம் போட்டு கூச்சல் போடலாம். உங்கள் எண்ணம் பலிக்காது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும். நான் சுயநலங்களை கடந்தவன், தன்னலம் அறியாதவன். என் வீடு வாசல், என் மனைவி மக்கள் என்று அவர்களுக்காக நான் சிந்தித்தவன் அல்ல. எனக்கு பேசுகிற திறமையை இயற்கை தாய் கொடுத்திருக்கிறாள். அந்த கண்டத்திலே எழுகின்ற ஓங்கார நாதம் என் உயிர் இருக்கின்ற வரையிலே அந்த குரல் செந்தமிழ்நாட்டின் வீதிகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். செந்தமிழ் மொழியை காப்பதற்கு, நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்கு என் குரல் ஓங்கார நாதமாக எழும். அந்த குரல் சுவர்களில் பட்டு தெரிக்கும். இந்த தமிழ்நாட்டில்